கதை புதையல். கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் சுத்தமான பூனை. வாருங்கள், கதையை ஆரம்பிக்கலாம். இது என் வீடு. இதில் அம்மா, அப்பா மற்றும் இனியாவும் இங்கேதான் வசிக்கிறார்கள். நான் வீட்டில் உள்ள சிறந்த நாற்காலியில் உட்காருவேன். ஆனால் உங்கள் மடியில் உட்காருவது இன்னும் சிறந்தது, இல்லையா? இனியா என் சிறந்த தோழி. அவள் பள்ளியில் இருந்து திரும்பி வருவதை நான் அவளுடன் எதிர்பார்க்கிறேன். நான் தண்ணீர் இல்லாமலேயே என்னை சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். டாமி மாதிரி நான் குளிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள். 1, 2, 3. நான் அவனை பிடித்து விட்டேன். நான் தோட்டத்தில் இருந்து நல்ல உணவை கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் அம்மா என் மீது கோபப்படுவார். எனக்கு மரங்களில் ஏற தெரியும், குதிக்கவும் தெரியும். இங்கு உள்ள எல்லா வழிகளும் எனக்கு தெரியும். சரண் பக்கத்துல தான் இருக்கான். அவன் என்ன கேலி செய்வான். அது எனக்கு ரொம்ப கோபமா வருது. சரண் கிட்ட சொல்லுங்கள், புலியும் பூனை குடும்பத்தை சேர்ந்தவைன்னு. எங்களின் நகங்கள் மிகவும் கூர்மையானவை. சில நேரங்களில் என் நண்பர்கள் வழியில் நிறைய சத்தம் போடுவார்கள். அதற்குள் நான் படுக்கையில் வசதியாக தூங்கிவிடுவேன். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் பிடித்திருக்கிறது? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்.